டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தாங்க. 1088வது கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு. உயரம் கொடுத்தாவே முக்கோணம் கொடுத்துருக்கு, உயரம் கொடுத்தாவே இது செங்கோண முக்கோணம்னு அர்த்தம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பான சூத்திரம் வந்து ஆஃப் பிஹெச், அதாவது பிஹெச் இந்த உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் பெருக்கி அது 2ஆல் வகுக்கணும். அதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, இந்த 12 9 இருக்குல்ல, இது 2ஆல் 12 பாதி அளவு 6, 6 பெருக்கல் 9 96 54, 54 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் சரியான விடை. மனசில் ஈஸியாக போட்டுடலாங்க. ஏன்னா ஆஃப் பிஹெச் அப்படிங்கிறனால 2ஆல் வகுக்கும். ஆஃப்னு 2ஆல் வகுக்கணும். இந்த 2 நம்பரில் எது ரெட்டப்படையாக இருக்கோ அது 2ஆல் வகுத்துங்க. இது 12 ரெட்டப்படையாக இருக்கும். அதை 12 2 6, ஆனால் 6 54, அவ்வளோதான். 54 சென்டிமீட்டர் கியூப். தட்ஸ் ஆல். இதில் 1087வது கொஸ்டின் பாருங்கள். 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவுக்கான சூத்திரம் வந்து 1/3 πr²h. 1/3 πr²h. இங்கே பை அப்படியே இருக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். 1/3 π, ஆர் இந்த அளவு 7 சென்டிமீட்டர் ஆரம், அப்படின்னா 7² 49 போட்டலாம் டேரெக்டாக. ஹெச் வந்து 24 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரம். ஹெச் வந்து 24, 1 முனை 3, எம்முனை 24. இங்கே பையன் அப்படி வச்சுக்கலாம். 49 8 பேருக்குங்க 9 நம்ம 72 2 மிச்சம் 7, என்னங்க 32 7 39, 392 பை. 392 பை இருக்குங்களா? ஆப்ஷன் சி. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக படித்து ரஃபாக அங்கேயே போட்டு நீ போயிட்டே இருக்கலாம். இதுதான் சரியான விடை. அடுத்து 1088வது வினா பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் பக்கம், இது 1088 இப்போ போட்டாச்சு. அடுத்து 1089வது. நான் 1088 போட்டேன், 1087 போட்டேன். இப்போ 1089வது வினா. இரு உருளையின் ஆரங்கள் முறையே. இரு உருளையின் ஆரங்கள் முறையே 3:5 என்ற வீதத்திலும் அவற்றின் உயரங்கள் 2:3. அதாவது ஆரங்கள் வந்து 3:5, உயரம் வந்து ஹெச், உயரம் வந்து ஹெச், அது வந்து ஆர் வந்து 3:5 என்ற வீதத்தில் இருப்பின், 2 உருளை வீதம் கொடுத்துருக்கான். உயரம் ஆரங்களோட வீதம் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இவற்றின் வளைபரப்பு, உருளையின் வளைபரப்புக்கான சூத்திரம் என்னது? 2πrh. உருளையின் வளைபரப்புக்கான சூத்திரம் வந்து 2πrh. உருளையின் வளைபரப்புக்கான சூத்திரம் வந்து 2πrh. 2 உருளை இருக்காலும் 2 இது போட்டுக்கலாம். 2πrh. ஆரங்களின் இரு உருளையின் ஆரங்கள் முறையே 3 5. 6க்கு நேரம் போட்டுங்க. 3 இங்கே 5, 6க்கு நேரம். உயரங்கள் முறையே 2 3. உயரத்து நேரம் 2, இங்கே 3 போட்டுக்கலாம். 2π அது வந்து காமன். 2π அப்படி வச்சுக்கலாம். அது வந்து கான்ஸ்டன்ட் டைம் மாதிரி. இப்போ இது பாருங்கள். 2π கேன்சல், 3 3 கேன்சல், அப்போனா 2:5 அதான் மிச்சம் இருக்குது. ரொம்ப ஈஸியாக போடலாம். 2:5. 2:5 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. இதுதான் சரியான விடை. இந்த மாதிரி வேகமாக பார்த்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 1090. கனசதுரத்தின் மூலைவிட்டம் 4√3 மீட்டர். 1090வது கொஸ்டின். ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டம் 4√3 மீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன? கனசதுரத்தின் மூலைவிட்டம் ஃபார்முலா வந்து a√3. கனசதுரத்தின் மூலைவிட்டம் வந்து ஃபார்முலா வந்து a√3. அதன் கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போனா a
√3. இங்கே 4√3 கொடுத்துருக்கான். √3 கேன்சல் ஆகிடுது. A is equal to 4. A வந்து 4. கன அளவு என்னது? A கியூப். கன அளவு வந்து A கியூப். அதாவது 4, A வந்து 4, 4 16, 16 64. 64 மீட்டர் கியூப். இதுதான் கரெக்ட் ஆன்சர். 64 மீட்டர் கியூப் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி வரும் நாட்களில் உங்களுக்கு மேத்ஸ்லேருந்து விடை அனுப்புவேன். நன்றாக பார்த்து ப்ராக்டிஸ் செய்து சூத்திரத்தெல்லாம் நன்றாக மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள். அது தனியாக குறிப்பெழுதி வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எளிதாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.